ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சுக்கலாம். குக்கரில் சக்கரவள்ளி கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும், நல்ல கிழங்கு வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம சக்கரவள்ளி கிழங்கை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் மாற்றி எடுத்தாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கைக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் இது மேலே இருக்கிற தோலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கை எல்லாமே தோல் ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இது போல் ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டி இல்லாமல் இருக்கும். அடுத்து வாசனைக்காக இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காவை நல்லா நுணுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கேன். கூட நல்ல இனிப்பு சுவைக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனலாக நீங்கள் நாட்டு சக்கரை, பனை வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கும் வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்து இது கூட நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம். மாவு நமக்கு புளிக்காமல் இருக்கணும். புளிக்காத மாவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கலந்து பார்த்துட்டு இனிப்பெல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம இதில் மறுபடியும் மாவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இனிப்போட டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. இதுவே கரெக்டான பதம். இந்த 2 கரண்டி அளவுக்கே போதும். இதில் மறுபடியும் நம்ம இட்லி மாவு சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நம்ம அப்படியே உடனே போடாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்ததும் நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெல்லம் மாவோடு சேர்ந்து கரைஞ்சி கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. அடுத்து இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பனியாரம் நல்லா உப்பி வரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பனியாரம் நல்லா உப்பி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோடா உப்பு சேர்த்துட்டு இதுவும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு பனியாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பனியாரக்கல் வச்சு நல்லா சூடானதும் அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் பனியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ண பனியார மாவை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு ஒரு பக்கம். மறுபடியும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டு வெந்து வந்ததும் வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு குழி பனியாரம் நல்லா 2 பக்கமும் செவந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குன்னு. இதை இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். மிக்சிங் பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரேஷன் இட்லி அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின இட்லி அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நம்ம அளக்கிறதுக்கு கப்போ டம்ளரோ எதில் அளக்குறோமோ அதே அளவில் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பருப்பெல்லாம் அளந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கூட ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, அடுத்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாம் கழுவுனதும் குடிக்கிற தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சதும் பாருங்கள், பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மொத்தமாக அரைக்காமல் 2 பேட்சாக நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வழுவழுன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு பனியாரம் நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே போல் இன்னொரு தடவும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மாவு இப்போது திக்காக இருக்குது. ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு பனியாரம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேங்க.
மாவோட பதம் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் தளர்வாக கலந்துக்கோங்க. அப்போ பணியாரம் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாவில் நீங்கள் பணியாரம் மட்டும் செய்யாமல் தோசை கூட செஞ்சு கொடுக்கலாம். தோசைக்கல்லில் ரொம்ப நைஸாக நீங்கள் மாவை தடவாமல் கொஞ்சம் திக்காக மொத்தையாக அடை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல மொறுமொறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். கொஞ்சம் மாவு நமக்கு புளிச்சு வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நல்ல மாவு செட் ஆகி வரட்டும். பாருங்கள், மாவு நல்ல ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நல்ல மாவு கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருக்கு. ரொம்பவும் மாவு புளிக்க விட்டுடாதீங்க. 2 மணி நேரம் மாவு புளிச்சு வந்தால் போதும். ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடலை பருப்பு சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் அடுத்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மாவு பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாகவே இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்பலாம் பொங்கி வராது. கரெக்டாக அதே குழியில் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் குழியில் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்ல சூப்பராக கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். பருப்பில் செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் வெளியே நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ள சாஃப்டாக இருக்கும். திருப்பி விட்டு இப்போது மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்ல சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போது இந்த பணியாரம் நம்ம வெளியே எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். கூட வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல கொரகொரப்பாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்க போகிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வர டைமில் நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்ததும் கொஞ்சம் நேரம் வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்ச பொட்டுக்கடலை பொடி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் துருவலும் இந்த பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போது தான் நம்மளால் இதை உருண்டை பிடிக்க முடியும். நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு இது திக்காக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவு திக்காக வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சின்ன சின்னதாக இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உருட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதுக்கு மேல் மாவுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். 1.5 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் மாவு அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் இந்த டைமில் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவில் உப்பு சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. மாவோட அரிசி மாவு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண பூர்ண உருண்டையை மாவில் சேர்த்து டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம பணியாரக்கல்லில் சேர்த்துக்கலாம்.
அதுக்கு பணியாரக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் எடுத்தேன். இப்போ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பூரணத்தை மாவில் டிப் பண்ணிவிட்டு பணியாரக்கல்லில் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா உடனே நமக்கு கருக ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் வெந்திருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி விட்டதும் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்டான ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 2 பழுத்த வாழைப்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது பணியாரம் நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு 1 கப்பு அளவுக்கு மெஷரிங் கப்பால் கோதுமை மாவு இருக்கும். கூட அதே கரண்டியால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திக்காக இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணிவிட்டு நெய்யில் வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பணியாரக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெயோ நெய்யோ எது உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பணியாரக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவு சேர்த்துக்கோங்க. இது போல் கிளாஸில் மாவு சேர்த்துட்டு போடும்போது போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பூனில் எடுத்து போடுறதை விட இது ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பணியாரக்கல்லில் மாவு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்டதும் மறுபடியும் இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நேரம் அப்படியே வேக விடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உடனே சட்டுன்னு நல்லா வெந்துடும். இந்த பீட்ரூட் பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பொடியாக துருவி சேர்த்துட்டிங்கன்னா மாவில் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து போயிடும். தனித்தனியாக நமக்கு பீட்ரூட் தெரியாது. அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மொத்தமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். மாவோட பதம் நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக கெட்டியாக கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு கட்டிப்படாமல் நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும். இப்போ நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம பணியாரக்கல்லை சூடுபடுத்திக்கலாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து வர நம்ம மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு நம்ம இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி பீட்ரூட் பணியாரம் செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.